அவங்கள மாதிரி ஏதாவது படங்கள் நல்லா பண்ணி ஹிட் கொடுத்து அவங்கள மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கலாம். அவங்களாவே ஆகணும்னு நினைக்கிறது சரி கிடையாது, தப்பு. நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அமரன் படத்தோட ப்ரொமோஷன் அப்போ ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசினது. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் தளபதி உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்ததுக்கான மீனிங் நாங்கள் ஒன்று இமேஜின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கு உண்மையான மீனிங் தான் என்ன, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு சீனில் நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு தளபதிக்கும் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போதே கிரௌட்ல இருந்து ஒரு ஃபேன் அடுத்த தளபதி அப்படின்னு கத்துன உடனே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தளபதினா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி தல சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் எல்லாருமே ஒருத்தவங்க தான். இந்த அடுத்து அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க இவ்வளவு வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்கள மாதிரி நல்ல படங்கள் பண்ணி ஈட் கொடுத்து ஜெயிக்கணும்னு வேணா நினைக்கலாம், அவங்களாவே எல்லாம் ஆக முடியாது. இவங்களோட படத்தை பார்த்து தான் நம்ம வளர்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு மெச்சூர்டா பேசியிருக்காரு. ஏன்னா ஒரே தளபதி தான் நல்ல படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு தளபதி ஈட்டு கொடுத்த மாதிரி நல்ல வருமானத்தை ஈட்டு கொடுக்கலாம். அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் அந்த சீனை வச்சதுக்கான மீனிங்குமே எம்ஜிஆர், ரஜினி அண்ட் தளபதினு இவங்க 3 பேருமே ஒரே பேட்டர்னில் கமர்ஷியல் படத்தை பண்ணுறவங்க. அதாவது இவங்க படத்துலலாம் என்டர்டைன்மெண்ட் கேரண்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ குழந்தைங்கள்லேருந்து பெருங்க வரைக்கும் படத்தை பார்க்க வருவாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷனில் இவங்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஒரே ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். இதை தளபதியை அவார்டு ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அரசியலுக்கு போகிறதால நீங்கள் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் படங்களாக கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு பெருந்தன்மையாக துப்பாக்கியை கொடுத்தது தான். அதுவும் தளபதி சினிமா விட்டு போகிறதுனால ஒரு வருஷத்துக்கு 500 to 1000 கோடி லாஸ் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ தளபதி அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 கோடி ரெவென்யூ கொண்டு வர்றதுக்கு ஒரு ஹீரோ தேவை. அண்ட் ரீசெண்டாக மணிகண்டன், ஹரிஷ் கல்யாண், கவின் மாதிரி யங் டேலண்ட் வந்தாலும் அவங்க பெரிய ரெவென்யூ கொண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால சிவகார்த்திகேயன் அவர்கள் கையில் தளபதி துப்பாக்கி கொடுத்தது கரெக்டாக தான் இருந்துச்சு. அண்ட் தளபதி இந்த சீனை அப்ரூவ் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படின்னா அவருமே அதை பிலீவ் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அமரன், ஏஆர் முருகதாஸ் படம், சுதா கங்கரா படம்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களோட லைன் அப்பும் நல்லா தான் இருக்கு. ஸோ தளபதி பிலீவ் பண்ணதை சிவகார்த்திகேயன் அவர்கள் காப்பாற்றுறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.